தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. வாணியம்பாடி அருகே கையில் QR கோடுடன் டிஜிட்டல் முறையில் யாசகம் எடுக்கும் நபரின் செயல் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் புத்துக்கோவில் பகுதியில் செல்வமணி என்பவர் QR கோட் அட்டையை கையில் வைத்துக் கொண்டு டிஜிட்டல் முறையில் யாசகம் எடுத்து வருகிறார். டிஜிட்டல் மூலமே பெரும்பாலான பரிவர்த்தனைகள் நடைபெறுவதால் வங்கிக் கணக்கு துவங்கி QR கோடு பெற்று அதன் மூலம் யாசகம் பெற்று வருவதை அப்பகுதி இளைஞர்கள் வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ளனர். டிஜிட்டல் முறையிலேயே பலர் யாசகம் செலுத்துவதாகவும் வருங்காலத்தில் பல யாசகர்கள் இதனையே பின்பற்றுவர் என்றும் செல்வமணி தெரிவித்துள்ளார். பிரதமர் மோடியின் வருகையையொட்டி கங்கை கொண்ட சோழபுரத்தில் மேற்கொண்ட பாதுகாப்பு ஒத்திகைக்காக 1 மணி நேரம் தரிசனம் ரத்து செய்யப்பட்டதால் பக்தர்கள் அவதியடைந்தனர். சோழ பேரரசர் ராஜேந்திர சோழனின் பிறந்த நாளானது ஆடி திருவாதிரை விழாவாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த விழாவில் பிரதமர் மோடி பங்கேற்க உள்ள நிலையில் தரிசனம் ரத்து செய்யப்பட்டு சுமார் 1 மணி நேரம் பாதுகாப்பு ஒத்திகை மேற்கொள்ளப்பட்டது. இதனால் ஜெயங்கொண்டத்தில் இருந்து மீன் சுருட்டி பகுதிக்கு செல்லும் சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் 5 நாள் வேலைவாய்ப்பு திட்டமாக மாறிவிட்டதாக அதிமுக எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RB உதயகுமார் குற்றம் சாட்டியுள்ளார். நாமக்கல் மாவட்டத்தில் நடைபெற்ற கட்சி பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், தமிழகத்தில் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் 5 நாட்களாக சுருங்கிவிட்டதாகவும் டாஸ்மாக் மது பாட்டில்களில் 5400 கோடி ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டதாகவும் தெரிவித்தார். தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை.